கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இப்படி இருக்க, கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், ஆண்டவர் நம்மீது தயவுள்ளவருங்கிறத நீங்கள் என்றைக்காவது அனுபவிச்சிருக்கிறீங்களா? அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றிருப்பதை உணர்ந்திருக்கிறீங்களா? அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் ருசித்திருக்கிறீர்களா? அப்படின்னா இல்லைங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் கஷ்டமும் வேதனையும் துக்கமாக தான் இருக்குது. ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லைங்க, ஒரு சமாதானமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லைங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அப்படி ஒரு தயவையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய கிருபையையும் நாம் ருசிக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 விஷயத்தை நம்ம தள்ளி போட சொல்கிறார். என்னென்னா, சகல துர்க்குணத்தையும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, கெட்ட குணம், அந்த துர்க்குணம்னு சொல்லுவாங்க. அந்த சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும், யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த கபடத்தையும் வஞ்சகங்களையும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், நீ எனக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உனக்கு அதுக்கு பதில் செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வஞ்சகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேண்டாங்க. பொறாமைகளையும், அவன் நல்லா இருக்கிறானே நான் வீணாக போயிட்டேனே, நாம் சொந்த உழைப்பில் சொந்த பாடுபட்டு நாம் எதையும் சம்பாதிக்காமல் வேறொருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறத பார்த்து நாம் பொறாமைப்படுவோம். அவனுக்கு மட்டும் கிடைக்கிது, நமக்கு கிடைக்கலையே அப்படி. இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலையே நம்ம பொறாமைப்படக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்குது அதையெல்லாம் நாம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டோம்னா நாமும் அவர்களைப் போலவே இருக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த பொல்லாத சிந்தனையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது, புறங்கூறுதல் வேண்டாங்க. மற்றவங்களை பற்றி தேவையில்லாமல் பேசி திரிகிறது வேண்டாம். அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் வளரும்படி, நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும்படி குழந்தையை போல திருவசனமாகிய இந்த ஞானப்பால், இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது நீங்கள் வாஞ்சையாக இருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்கள் மீது காட்டுகிற தயவை, கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நீங்கள் ருசி பார்க்க முடியும்னு சொல்கிறார். அன்பானவர்களே, செய்வோமே, செஞ்சு தான் பார்ப்போமே. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய தயவு நமக்கு கிடைக்கிறதை நாம ஏன் விடணும், வேண்டான்னு சொல்லணும்? இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம இடத்துலேருந்து நாம் எடுத்து போட்டுட்டோம்னா கடவுளுடைய கிருபை, அன்பு, தயவு, ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத சிந்தனைகள், பொறாமைகள், புறங்கூறுதல், கபடங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு உமது திருவசனமாகி இந்த ஞானப்பாலை பருகி நாங்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய தயவை ருசிக்கிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டு. எங்களுக்கும் ஞானத்தை தாரும், எங்களுக்கும் உம்முடைய அன்பை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.